ஹலோ ரைடர்ஸ் அண்ட் ரைடிங் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற நிறை குறை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டெவலப் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கூடிய விரைவில் டெவலப் பண்ணுறேன். சரி, ஓகே கைஸ். அதே மாதிரி நான் தான் உங்கள் சேது. இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்ட் 10க்கான வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கோம். பார்ட் 10ல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் தான் பாலத்தில் போக வேண்டியது. நம்ம இந்த பக்கம் பாலத்தில் பூந்துட்டோம். இது வேறு லெவலில் இருக்குங்க. ரெண்டு சைடு பாருங்கள், ரிவர். இது பார்த்தீங்கன்னா ஒரு கடல்னு நினைக்கிறேன். ஒரு பீச் மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கடலோட ஒரு பீச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வேறு லெவலில் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் வராரு. நம்ம அந்த பக்கம் லைட்டாக அப்படியே டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் போயிடலாம். அவ்வளோதாங்க. இனி பார்த்தீங்கன்னா நம்ம ரோடே பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரைடு கிளம்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு வண்டி வந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரில. அதனால் பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சிட்டோம். ஒரு வண்டி இல்லைங்க, நிறையா வண்டி லைனாக வருது. ஒரு வண்டி வந்திருந்தால் கூட எப்படியாச்சும் சமாளித்து அந்த பக்கம் இந்த பக்கம் விட்டு இடிச்சிட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் நிறைய வண்டி வரும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஃபுல்லாக ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்மளை தூக்கி பார்த்தீங்கன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியாவோட ஜெயிலில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்பவே சிரமமாக போயிடும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வெளியே எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், குப்பையெல்லாம் எப்படி கொட்டி வச்சுருக்காங்க. வெளிநாட்டிலேயே, தமிழ்நாட்டில் தான் இந்த குறைன்னு பார்த்தா வெளிநாட்டிலையும் இந்த குறைகள்லாம் இருக்கா? இன்னும் நிறைய ஊரை பார்த்திங்கன்னா அப்போ டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. சும்மா விளையாட்டாக தான் சொல்கிறேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாடும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் டெவலப் பண்ணிட்டு தான் வர்றாங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட் ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா டஸ்ட்பினில் யூஸ் பண்ணுறக்கு எல்லாம் நல்ல ஒரு வசதி. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைட் நீங்களே பாருங்கள், நம்பலினா பாருங்கள். அதுக்கு தான் சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் சர்வீஸ் விட்றதுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. இந்த ஹோட்டல் தாண்டி அங்கே ஒரு இடம் காட்டுது. நம்ம கூகுள் மேப்பில் பார்க்கலாம் வாங்க என்ன ஏது அப்படிங்கிறத. இடம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே தான் இருக்குங்க. இங்கே தான் வந்துட்டாங்க. உள்ளே வந்துட்டோம் எப்படியும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த மிஷின்லேயே விட்டுறலாங்க. ஏன்னா அந்த கன்னில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மிஷின்லேயே விட்டுறலாம். அது இல்லாமல் அதில் லைட்டாக அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அதே பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் விட்டோம்னா அதே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நம்மளுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக கொடுத்துரும். அதுக்கும் பார்த்திங்கன்னா 20,000 நம்ம கட்டணும். நம்ம கன்லேயே க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் 20,000 கட்டணும். இதில் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் 20,000 கட்டணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி சேஃப் அண்ட் செக்யூராக க்ளீன் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். முன்னாடி எப்படி அழுக்காக இருக்குது பாருங்கள். பின்னாடியெல்லாம் முன்னாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்பா, என் கண்ணே பற்றும் போல் இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பிக்கலாம். இங்கேருந்து வாட்டர் சர்வீஸ் விட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம ஆக்சுவலாக நம்ம இப்படியே டேர்ன் பண்ணிக்கலாம். வண்டி வேறு ஸ்பீடாக வருது. சரி, அப்படியே டேர்ன் பண்ணியாச்சு. வண்டி வராத நேரம்னு பார்த்து டேர்ன் பண்ணிட்டோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் யூ டர்ன் போட்டு தான் வரணும். அது ரொம்பவே ரிஸ்க்குங்க நம்மளுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா டேர்ன் பண்ணிட்டோம். இங்கே என்ன இருக்குது, இது பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் இருக்குது. பார்க்கிங்லாம் வேறு லெவலில் போட்டு வச்சுருக்காங்க. காலேஜா ஆஃபீஸான்னு தெரில, ஆனால் பார்க்கிங் வேறு லெவலில் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கிங் பார்க்குறக்கே. அடிச்சோட்டே ஐயையோ அண்ணே இருண்ணே, கொஞ்சம் நான் போய்க்கிறேண்ணே. மழை வேறு கரெக்டாக வருதுங்க. வாட்டர் வாஷ் சுட்டமா இல்லையா, அதுக்குள்ளே பார்த்தீங்களா மழை எப்படி வருதுன்னு. நம்ம சேனலுக்கு அதே மாதிரி தான். யாராக இருந்தாலும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேமிலி சொன்னாலும் சொல்லினாலும் உங்களை பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறக்கு எந்த ஒரு காசும் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி நல்லா பத்திரமா பார்த்துக்குவோம். அதனால் நம்ம ஃபேமிலி இதுதான் காலேஜ்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த சைட்டு வீடெலாம் கட்டுறக்கு சைட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சைட்லாம் பார்த்திங்கன்னா விற்றுட்ருக்காங்க. ரொம்பவே ஒரு அருமையான இடத்துல தான் நம்மளும் ரைடு வந்திருக்க மாட்டிருக்கே. பயங்கரமான இடத்துல இந்த அவரை போட்டார் பாருங்க ஒரு பிரேக்கு, என்ன ஸ்பீடாக இதெல்லாம் எப்பட்றா நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராப்பராக பிரேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக போட்டுடுறாங்க. நம்ம தான் போட தெரியறது இல்லையாட்டிருக்குது நம்மளுக்கு தான். நம்ம இப்போ இதுக்குள்ளே பூந்து இதுக்குள்ளே வெளியே வந்துடலாம். இதுக்குள்ளே வந்தாலும் அவர் முந்த முடியலையே. நம்ம இந்த வழியில் போனோம்னா கண்டிப்பாக அவர் முந்திடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டல்லாம் இருக்குது, சின்ன சின்ன ஹோட்டலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்புங்க. அது ஹோட்டல் கிடையாது, ஒர்க் ஷாப்பு. அந்த ரோட்டோரத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது உண்மை தான். அது பக்கத்தாலேயே பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்பு இருந்துச்சு. அது எத்தனை பேர் பார்த்தீங்க என்ன ஏது அப்படிங்கிறது தெரில. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ தாங்க கொஞ்சமாக வெளிச்சமே வருது. இனிமேல் தான் நம்ம ரைடுக்கு பார்த்திங்கன்னா விடிவு காலமே பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறக்கே. பார்த்திங்கன்னா வியூலாம் நல்லா இருக்குது. ஒரு வில்லேஜ் சைடு தான், ஆனால் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்லாம் நிறையா பண்ணுவாங்க போல் இந்த ஊரில். ரொம்ப சூப்பர்
சூப்பராக வச்சுருக்காங்க. ஊரை நீட்டாக அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் என்னமோ குப்பை போட்டிருந்ததெல்லாம் உண்மை தான். ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நீட்டாக வச்சுருக்காங்க. வாழை மரம்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லா வண்டியும் ஓவர்டேக் அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் அதுக்குள்ளே வண்டி வந்துருச்சு. நம்மளுக்கு பிடிச்ச வண்டி வந்தனால அதனால் நம்ம இப்படி அப்படியே ஒதுங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே அந்த பஸ்காரரை பார்த்தீங்களா, கொஞ்சம் கேப் கிடச்சா போதும் அவங்க சர்றன்னு போயிடுறாங்க. நம்ம எவ்வளோ தான் அழுத்தி பிடிச்சாலும் வண்டி போக மாட்டேங்குதுங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பவர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா அப்படி போயிருதாட்டிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பக்கம் பூந்து தான் போகணும். வேறு வழியே நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் கரண்ட் கம்பியும் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பத்திரமா வந்துட்டோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோட் ஆக போகுது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்ட் 11க்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கலாம். கூடிய விரைவில் உங்களுக்காக பார்ட் 11க்கான வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.